இந்த உலகத்தோட ஆதி தொழில் முதல் தொழில் எது அப்படின்னா அது பானை செய்யறது தான். கீழடி நம்ம நாகரிகங்கள்லாம் இந்த மாதிரி பானையோட ஓடுகள்லாம் கண்டெடுக்கப்பட்டது நம்ம பார்த்துருப்போம். அந்த பானையில இருக்கக்கூடிய அந்த கிறுக்கல்கள் தான் இன்னைக்கு நம்ம சாட்சியா இருக்கு. நம்ம கீழடியில நம்ம பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் எவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்காங்க, அவருடைய மொழிகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பானையில இருந்து தான் நம்ம ஆதாரமா சாட்சியா நம்ம எடுக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த பானை செய்யக்கூடிய தொழில் இப்ப பொங்கல் பண்டிகை வர்றதை முன்னிட்டு இப்பயும் அதே உயிரோட்டத்தோட இருக்கு. அல்லது இந்த இந்த தொழிலாளர்கள் செய்யப்படக்கூடிய கஷ்டங்கள், இதுல இருக்கக்கூடிய சவால்கள், இதோட ஆதி மூலம் எங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேள்விகளுக்கு விடை தேடிதான் நம்ம பேராவணி பக்கத்துல இருக்கக்கூடிய பானை செய்யக்கூடிய ஒரு ஒரு தொழிலாளி தேடி வந்திருக்கோம். நம்ம நிறைய கேள்விகள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. இப்ப சமீபமா கீழடியில இருந்து நிறைய பானை ஓடுகள்லாம் கண்டெடுத்திருக்காங்க. நிறைய பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் இங்கதான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது பானை தொழிலுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. இதுதான் முதல் தொழிலாவே இருந்திருக்கு அப்படின்லாம் தெரியுது. அதை இப்பவும் கைவிடாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது எங்க இருந்து தொடங்குனது? இதோடைய நீங்க இதுல காட்டக்கூடிய அந்த ஈடுபாடு? என் பேர் ராமமூர்த்தி சங்கரன். கற்கால மனிதங்கள்ல கையினால் உருவாக்கப்பட்டிருக்காங்க இந்த மண் பாத்திரத்தை. அதுலதான் உணவு சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்புறமா தான் இந்த சக்கரம் கண்டுபிடிச்சாங்க. அது கையினால சுத்தணும் இந்த சக்கரத்தை. அதுக்கு அடுத்தா இப்ப மிஷினரி இந்த மாதிரி மோட்டார் செட் பண்ணி நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பிறகுதான் அது இந்த மோட்டார் செட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து கையால தான் சுத்தி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஆளு கை உட்காந்து சுத்தணும், ஒரு ஆளு பண்ணணும். இது மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வேற என்ன இந்த மாதிரி மண்ணு பக்குவத்துக்கு கொண்டு வரணும்னா குளத்து மண், ஆத்து வண்டல், இதை ரெண்டையும் ராவா தான் கொண்டு வர மாதிரியா இருக்கு. ரா மெட்டீரியலா தான் கிடைக்கும். அதை வந்து அதுல உள்ள கல், தூசி, மண், அந்த நத்தை ஓடுகள்லாம் வந்து சலிச்சு எடுக்கணும். ஊற வச்சு கரைச்சி அதை சலிச்சு எடுத்துக்கிட்டு அந்த பக்குவத்தை வந்து நம்ம வெளியில எடுத்து இந்த புளியை அந்த இதை விட்டு எடுத்து அதை பக்குவப்படுத்தி இந்த பதத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். இதுல இன்னும் வந்து 3 மண் சேர்க்கணும். மணல் சேர்க்கணும். ஆத்து மணல்னாக்க அந்த ஆத்து மணல் கிடையாது, அந்த வண்டல் மண் சேர்க்கணும். அந்த வண்டல் மண்ணை சேர்த்து அதை வந்து 3 கலவை போட்டு காலாலே மிதிச்சு கலவை போடணும். 3 கலவை போட்டால் தான் அதை இந்த அளவுக்கு நம்ம சக்கரத்தில் வச்சு இதை செய்ய முடியும். இந்த பக்குவத்துக்கு மண் அந்த கைக்கு வரும், இந்த பானையாக உருவாகி வரும். இல்லைன்னா வராது, சரிப்பட்டு வராது. இந்த மண் எடுக்கிறது போதிய வசதி பத்தலை இப்போ உள்ள காலகட்டத்தில்.